எம்ஜிஆருக்கு அறிமுகமான சதிலீலாவதி படத்துல கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனும் நடிச்சிருக்காங்க. தொழில் முறையிலும் சரி, வயசுலையும் சரி எம்ஜிஆருக்கு மூத்தவர். ஆரம்ப காலங்களில் நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்த போது எம்ஜிஆருக்கு பல வகைகளில் உதவியதோடு மட்டுமில்லாமல் படங்களில் வாய்ப்பு கிடைக்க சிபாரிசும் செஞ்சுருக்காங்க. எம்ஜிஆருக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்காங்க. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் உதவும் குணமும் இலகிய நெஞ்சும் நகைச்சுவை உணர்வும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு தடவை என்.எஸ். கிருஷ்ணனை அவரது வீட்டில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி சந்திச்சு தன்னோட வறுமையை சொல்லி உதவி கேட்டாங்க. அந்த பெண் மீது இறக்கப்பட்டு என்.எஸ். கிருஷ்ணன் 100 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த காலத்தில் அது பெரிய தொகை. நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போன அந்த பொண்ணை என்.எஸ். கிருஷ்ணன் திரும்ப கூப்பிட்டு மறுபடியும் 100 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் மறுபடியும் பணம் கொடுக்குறாங்கன்னு அந்த பொண்ணு புரியாமல் பார்த்தாங்க. என்.எஸ். கிருஷ்ணன் சிரிச்சபடியே நிதானமாக சொன்னாங்க, முதல்ல கொடுத்த 100 ரூபாய் உன்னை பார்த்து நான் இறக்கப்பட்டதுக்கு, இப்போ கொடுத்த பணம் உன்னுடைய நடிப்பு திறமைக்காக. தயவு செஞ்சு உன் வயிற்றுல கட்டியிருக்க துணியை எடுத்து விடமா அப்படின்னு சொன்னாங்க. தன்னை ஏமாற்றி பணம் வாங்கிய பெண்கிட்ட கூட கோவப்படாமல் அந்த பெண்ணின் தவிர தனக்கே உரிய நகைச்சுவையோட சுட்டி காட்டியிருக்காங்க கலைவாணர். என்.எஸ். கிருஷ்ணனை தனது ஆசான்களுள் ஒருவராக கருதிய எம்ஜிஆருக்கும் ஒரு முறை இதே போன்ற அனுபவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, அவர் முதல்வராக இருந்தப்ப ஒரு பெண் கர்ப்பிணியாக இருப்பதா சொல்லிட்டு உதவி கேட்டு வந்திருக்காங்க. எம்ஜிஆரும் அவர் கேட்ட உதவியை செஞ்சிருக்காங்க. வாங்கிக்கிட்டு போன அந்த பெண்ணு கொஞ்சம் தூரம் போன பின்னாடி எம்ஜிஆர் உதவியாளர்கள் அந்த பெண் நடிக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பெண்ணை மன்னிச்சு அனுப்புனாங்க. அவர் போன பின்னாடி கலைவாணர் வாழ்க்கையில் நடந்த இதே மாதிரி சம்பவத்தை உதவியாளர்களிடம் சொல்லி சிரிச்சிருக்காங்க எம்ஜிஆர். ஆரம்ப காலத்தில் மாயா மச்சந்திரா என்ற படத்தின் படப்பிடிப்புக்காக என்.எஸ். கிருஷ்ணனும் எம்ஜிஆரும் கொல்கத்தா போயிருந்தாங்க. படப்பிடிப்புக்கு இடையே கொல்கத்தாவை சுற்றி பார்க்க படப்பிடிப்பு குழுவினர் புறப்பட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல ஓடை ஒன்று இருந்துச்சு. படப்பிடிப்பு குழுவினர் ஓடையில் இறங்கி நடக்கும்போது எம்ஜிஆர் மட்டும் தனக்கே உரிய துடிப்போடு அந்த 6 அடி அகலமுள்ள ஓடையை ஒரே தாண்டாக தாண்டி குதிச்சுட்டாங்க. அப்படி தாண்டி குதிச்சதுல அவரோட செருப்பு ஒன்று அறுந்துருச்சு. உடனே என்.எஸ். கிருஷ்ணன்கிட்ட எம்ஜிஆர், வாங்கண்ணே புது செருப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு நேரம் ஆயிருச்சு, நாளைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்.எஸ். கிருஷ்ணன். அடுத்த நாள் காலையில் எம்ஜிஆர் மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்திய போது அவரோட கையில் ஒரு புது பார்சலை கொடுத்துருக்காங்க என்.எஸ். கிருஷ்ணன். அதை எம்ஜிஆர் ஆவலோடு பிரித்து பார்த்தாங்க. உள்ள அவரோட பழைய செருப்பு இருந்திருக்குது. என்னென்ன புது செருப்பு வாங்கலாம்னு கூப்பிட்டா பழைய செருப்பை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்ட எம்ஜிஆரை தீர்க்கமாக பார்த்தபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்.எஸ். கிருஷ்ணன், உன்னையும் உங்கள் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியவும் நாடகத்தில் நடிக்க உங்கள் அம்மா அனுப்பி வச்சது பணம் சம்பாதிக்கத்தான். பழைய செருப்பு நல்லா தான் இருக்குது, அதை நான் தைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன என்.எஸ். கிருஷ்ணனோட அன்பில் எம்ஜிஆர் ரொம்பவுமே நெகிழ்ந்து போயிட்டாங்க. அன்னைக்கு முதல்லேருந்து எல்லா பொருள்களையும் முழுமையாக பயன்படுத்தணும், எளிமையாக இருக்கணும்னு முடிவு செஞ்சாங்க எம்ஜிஆர். அப்படி எளிமையாகவும் ஆடம்பரம் இல்லாமல் இருக்க அவர் கற்றுக்கொண்டதற்கு ஒரு உதாரணம், 10 ஆண்டுகள் தமிழகத்தில் முதல்வராக இருந்த எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டம் வீட்டில் கடைசி வரைக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு கிடையாது. தோட்டத்தில் உள்ள கிணற்று நீர் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. வீட்டுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு இல்லாத ஒரே முதல்வர் எம்ஜிஆராக தான் இருப்பாங்க. தனக்கு ஆசான் போல இருந்த என்.எஸ். கிருஷ்ணன் கடைசி காலத்தில் வறுமையால் வாடி நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையிலும் அவருக்கு நிறைய உதவிகளை எம்ஜிஆர் செஞ்சுருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த என்.எஸ். கிருஷ்ணனை எம்ஜிஆர் நேரில் போய் பார்த்துருக்காங்க. யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க என்.எஸ். கிருஷ்ணன். அதுக்காக எம்ஜிஆர் சும்மா இருந்துருவாரா? அவரால் கொடுக்காம இருக்க முடியாதே. என்.எஸ். கிருஷ்ணன் படுத்துட்டு இருந்த கட்டிலில் தலையணைக்கு அடியில் பணக்கட்டுகளை வச்சுட்டு வருவாங்க எம்ஜிஆர். என்.எஸ். கிருஷ்ணன் மறைஞ்ச பின்னாடி நாகர்கோயிலில் அவரது வீடு ஏலத்துக்கு வந்துச்சு. அதை மீட்டு மறுபடியும் அவங்க குடும்பத்துக்கே எம்ஜிஆர் கொடுத்தாங்க. அவரது குடும்பத்தையே எம்ஜிஆர் தத்தெடுத்துக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். என்.எஸ். கிருஷ்ணனின் பிள்ளைகள் எல்லாரையும் படிக்க வச்சாங்க. அவரோட மகள் திருமணத்தையும் தன்னோட சொந்த செலவில் நடத்தி வச்சாங்க. சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எம்ஜிஆருடன் என்.எஸ். கிருஷ்ணனும் நடித்தாங்க. ஆரம்பத்தில் 2 பேருக்கும் போட்டி பாட்டு ஒன்று இருக்கும். அதில் பல அரிய கருத்துக்கள் கேள்வி பதில் பாணியில் அமைஞ்சிருக்கும். என்.எஸ். கிருஷ்ணனை பார்த்து எம்ஜிஆர் கேட்கும் ஒரு கேள்வி, புகையும் நெருப்பும் இல்லாமல் எரிவது எது? பதில் சொல்ல தெரியாமல் என்.எஸ். கிருஷ்ணன் தவிப்பதை தொடர்ந்து எம்ஜிஆரே பதில் சொல்கிறாங்க. அது என்னன்னா, பசித்து வாடும் மக்களோட வயிறு தான் அப்படின்னு.
உடனே சரிதான் சரிதான் அப்படின்னு ஆமோதிக்கிறாங்க என்எஸ் கிருஷ்ணன். புகையும் நெருப்பும் இல்லாமல் பசியால் எரிந்த ஆயிரக்கணக்கான வயிறுகளை உணவு என்னும் தண்ணீர் ஊற்றி குளிர்வித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். நடிகர்களை கூத்தாடிகள் என்று சமூகம் கேலியாக பேசி வந்த காலத்தில் எம்ஜிஆரால் நடிகர்களுக்கு அந்தஸ்தும் கௌரவமும் கிடைத்தது. 1965ஆம் ஆண்டு அந்தமானில் அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியால் பணத்தோட்டம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் திறந்து வைக்கப்பட்டுச்சு. ஒரு நடிகரின் ரசிகர் மன்றத்தை நாட்டின் பிரதமர் திறந்து வச்ச பெருமை எம்ஜிஆருக்கு மட்டுமே இருக்குது.